ஆந்திர பிரதேஷ்லேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஊர் விசாகப்பட்டினம், வைசாக். அது கல்ச்சுரல் சென்டர்னு சொல்லலாம். விசாகப்பட்டினம், வைசாக் ரொம்ப காஸ்மோபாலிட்டன் ஊரும் ரொம்ப அழகாக இருக்கும். அண்ட் அங்கே இருக்கிற பீப்புளும் வந்து ரொம்ப கல்ச்சர்டாக இருப்பாங்க. கவர்மெண்ட்டில் ஆந்திர பிரதேஷ்லேயோ டெல்லியில் ஒர்க் பண்ணுற தெலுங்கு பீப்புள் எல்லாருமே ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் வைசாக்கில் ஒரு நிலம் வாங்கி அங்கே வீடு கட்டின்னு இருப்பாங்க. அப்போவே அங்கே வந்து ஏர்லி 80s அங்கே ஃப்ளாட் கல்ச்சர் வந்துச்சு. எல்லாம் பீச்சை ஒட்டி ஃப்ளாட்ஸ் கட்டிட்டு அங்கே போயிடுவாங்க. ரொம்ப அழகாக இருக்கும் அந்த பீச்சும் சரி. அதே மாதிரி அரக்கு வேலி, காசுவாக்குன்னு சொல்கிற ஸ்டீல் பிளான்ட் இருக்கிற இடம், அங்கே தான் நிறைய பாலச்சந்தருக்கு பிடிச்ச இடம். கே பாலச்சந்தர் நிறைய படங்கள் அங்கே ஷூட் பண்ணிருக்காரு. ஸோ வைசாக் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஊராக இருந்தது. அங்கே போய் நான் படம் பண்ணணும். ஆனால் கொஞ்சம் காஸ்ட்லி, காஸ்மோபாலிட்டன் இது இல்லையா, எல்லாமே காஸ்ட்லியாக இருக்கும். கொஞ்சம் நிறைய செலவு பண்ணலாம்ங்கிறவங்க வந்து அங்கே போய் பண்ணலாம். இல்லைன்னா சின்ன பட்ஜெட்லாம் அங்கே போய் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இட்ஸ் வெரி எக்ஸ்பென்சிவ் பிளேஸ் அது மாதிரி. ஸோ அங்கே போய் நான் ஒரு படம் பண்ணிட்டு திரும்ப ஹைதராபாத் வரும்பொழுது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தது. ஸ்ரீதர் சார் வந்து உஷாகர் மூவிஸ்க்கு ஒரு படம் பண்ண போகிறாரு அப்படின்னு. எனக்கு ரொம்ப ஐ வாஸ் த்ரில்டு. ஏன்னா ஸ்ரீதர் சார்லாம் நமக்கு குரு மாதிரி, எனக்கு இல்லை, நிறைய பேருக்கு அவர் குரு மாதிரி. ஏன் பாலச்சந்தரே அவர்கிட்ட இன்ஸ்பயர் ஆனவர். ஒரு 15-16 வயசுலேயே ஸ்கிரிப்ட் எழுத வந்துட்டார் சினிமாவுக்கு. என்னுடைய மேடை நாடகங்கள் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். நாடகான் சபாலாம் வந்து ஃப்ரண்ட் ரோல் வந்து உட்காந்து நாடகங்கள் பார்ப்பாரு. அப்புறம் அவருடைய படங்கள் வந்து நான் நடிக்கும் பொழுது அந்த சீன்லாம், மௌலி அதை நீ பார்த்துக்க, நீ அந்த சீன் எடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுவார். ஏன்னா அது நம்மள்கிட்ட கொடுத்துட்றாரு அப்படின்னு சொல்லிலாம் நான் பண்ணியிருக்கேன் அவருடைய படங்கள் நான் ஆக்ட் பண்ணும் பொழுது. ஸோ அப்படிப்பட்ட ஸ்ரீதர் சார் உஷாகர் மூவிஸ்க்கு படம் பண்ணுறாருன்னா ரொம்ப இது. நான் இவென்ட் டு அவங்க கெஸ்ட் ஹவுஸ்க்கு போனேன். எங்கள் ஸ்ரீதர் சார் இருந்தார். நான் ரொம்ப சந்தோஷப்பட்டு அவருக்கு நான் கங்க்ராச்சுலேட் பண்ணி அவர் வெல்கம் பண்ணி எல்லாம் பண்ணேன். என்ன அப்போ ஸ்ரீதர் வந்து இங்கே படம் பண்ணியே ரொம்ப நாள் ஆகிப்போச்சு. ஒன்று. ரெண்டாவது, ஆந்திரா ஹீட் அவருக்கு வந்து ரொம்ப தாங்கவே முடியல அப்படின்னு பிரேமாயணம்னு சொல்லிட்டு வைசாக்கில் போய் ஒரு புதுமுகம் ஹீரோயின் அப்புறம் நரேஷ் பண்ணார். ஸோ அங்கே போய் அவங்க படம் எடுத்தார். அவர் வந்து எல்லாரும் ஸ்டார்டட் கம்ப்ளைனிங் வரார், ஷார்ட் சொல்கிறார், போய் அங்கே உட்காந்துடுறாரு அப்படின்னு. அதுக்கப்புறம் ஆமையா அவருக்கும் வயசாச்சு, இந்த வெயில் எப்படி தாங்கும், நாங்களே செத்துட்ருக்கோம், வழியில் ஒரு இன்ட்ரெஸ்டில் பண்ணுறோம், அவர் எத்தனை படங்கள் பண்ணிட்டாரு, அவருக்கு என்ன தேவையா சொல்லு அப்படின்னு சொல்லி பண்ணோம். அப்புறம் அவர் படத்தை முடிச்சு கொடுத்துட்டு போயிட்டாரு. அப்புறம் எனக்கு ஃபோன் பண்ணி அவர் கேட்காரு, உங்கள் படம் பார்த்தாங்களா, எப்படி இருக்கு, என்ன இருக்கு, என்கிட்ட ஒன்றுமே சொல்லலையேன்னா. அவங்க ராமோஜிராவ் அவர்களுக்கு ஒரு சின்ன பழக்கம் என்ன உண்டுன்னா, ஒருத்தரை விரும்பி கூப்பிட்டு அவரோட படம் பண்ணோம்னா படம் முடிஞ்சோடனே அவர் டபுள் பாசிட்டிவ் பார்ப்பார். பார்த்த உடனே படம் நல்லா இருந்தோன்னா கூப்பிட்டு புகழ்ந்து அடுத்த படம் எப்போ பண்ணலான்னு கேட்பார். அப்படிதான் என்னோட அவருக்கு தான் பழக்கம். பட் படம் பிடிக்கல வச்சுக்கோங்களேன், உடனே அவர் வந்து எல்லாருக்கும் செட்டில் பண்ணிட்டு எல்லாருக்கும் பணம் ஃபைனல் பேமெண்ட் கொடுத்து செட்டில் பண்ணிவிட்டு அந்த படத்தை எடுத்து உள்ளே வச்சுருவாங்க. அதை ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவருக்கு எது ஒரு முக்கியம்னா, என்னுடைய பேனரோட நேம் முக்கியம். இந்த பேனரில் வந்த படங்கள் எல்லாம் சிறப்பாக இருக்குங்கிறது தான் ஜனங்களுடைய எதிர்பார்ப்பு. அதனால் கெடுத்துக்க மாட்டேன், இந்த காசு போனால் போயிட்டு போகுது அப்படின்னு நினைக்கக்கூடியவர். அவர் அந்த படத்தை எடுத்து ஓரமாக வச்சுட்டார். எனக்கு ரொம்ப வருத்தமாக போச்சு. இது போய் நான் எப்படி ஸ்ரீதர் சொல்கிறது, நான் படம் பார்க்கலாமா அப்படின்னு ஸ்ரீதர் சார் கேட்டேன். ஏன் பாரு, என்ன உனக்கு என்ன அப்படின்னா. நான் அப்புறம் ராமோஜிராவ்கிட்ட சொல்லி இந்த படத்தை போட்டு பார்த்தேன். ஷூட்டிங்கெல்லாம் பண்ணிவிட்டு அவர் படம் வந்து பொட்டியில் இருக்குங்கிறது வந்து எனக்கு பெரிய இன்சல்ட்டாக எனக்கு தோணிச்சு. பீயிங் இஸ் ஃபேன். அதனால் நான் அதை விடக்கூடாதுங்கிறதுக்காக நான் ராமோஜிராவ்கிட்ட சொன்னேன், சார் இது நான் ரிப்பேர் பண்ணி தரேன் சார், இந்த படத்தை அப்படி தூக்கி உள்ளே வைக்க வேண்டாம், நான் பண்ணுறேன் சார், எனக்கு ஒன்றும் நீங்கள் பணம்லாம் கொடுக்க வேண்டாம், நான் பண்ணித்தரேன், எனக்கு ஒரு வாரம் ஷூட்டிங் கொடுங்க, ஆர்டிஸ்ட் எல்லாத்தையும் வர வச்சு கொடுங்க, நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஸ்ரீதர் சார்ட்டியும், சார் நான் இது கொஞ்சம் நான் ரிப்பேர் பண்ணலாமா, நீங்கள் எனக்கு பர்மிஷன் கொடுப்பீங்களா, எதையோ பண்ணுப்பா நீ, உனக்கு என்ன யூ ஹேவ் ஆல் த ரைட்ஸ். இல்லை அப்படி இல்லை சார், நாளைக்கு பின்னாடி பிரச்சனையே வந்துடும். நான் எழுத்துப்பூர்வமாக அவர்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டேன். வாங்கி நான் எல்லா ஆர்டிஸ்டையும் கூப்பிட்டு அது ரீஒர்க் இது, அப்புறம் நான் உட்காந்து ஃபுல்லாக எடிட் பண்ணி அதுலேருந்து ஒரு 3000, 4000, 5000 அடி தூக்கிட்டு அதுக்கப்புறம் நான் ஷூட் பண்ணி ஆட் பண்ணி படத்தை கிறிஸ்பாக பண்ணி அந்த படம் ரிலீஸ் பண்ணப்பட்டு 50 நாள் அந்த படம் ஓடித்து
ஏன்னா எனக்கு நான் ஸ்ரீதர் சார் மேலே வச்ச கௌரவம், அவர் மேலே வச்ச மரியாதைக்கு நான் அவருக்கு காணிக்கையாக அந்த ரிப்பேர் ஒர்க்கையும் அந்த இதையும் பிரேமாயணம்னு அந்த படத்தையும் சமர்ப்பித்தேன். அப்படிங்கிறத நான் இன்றைக்கும் ஐ கேன் ப்ரௌட்லி சே தட் ஐ எம் எ கிரேட் ஃபேன் ஆஃப் ஸ்ரீதர். இன்னொருத்தரை பற்றி நான் டெஃபினட்டாக மென்ஷன் பண்ணோம், அது டிவி நரசராஜ். டிவி நரசராஜுங்கிறது ஒரு பெரிய சீனியர் ரைட்டர், அவர் வயசானவர். அவர் நாகரெட்டி சக்கரபாணிக்கெல்லாம் ரொம்ப க்ளோஸு. விஜயாவினோட மிசியம்மா மாயா பஜார்லாம் அவர் எழுதியிருக்கார். அந்த காலத்தில் அவ்வளவு க்ளோஸ் அவர். ஈ கண்ட்ரிபியூட்டட் குவைட் அ லாட். ஸ்டோரி டிபார்ட்மெண்ட்டில் இருந்திருக்கார். ஸோ அவர் ராமோஜிராவுக்கு ரொம்ப க்ளோஸாக அவர் ஒரு காலம் ஈநாட்டில் வர எழுதுவார். ஸோ அவர் ஒரு படம் பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் ஒரு ட்ரூ கன்ஃபெஷன், விமன்ஸ் ஏராவில் ஒரு ட்ரூ கன்ஃபெஷன், ஒரு பெண்மணி எழுதியிருக்காங்க. இந்த மாதிரி எனக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணவுடனே எனக்கு உப்பியோட நிறைய வெளியே சுற்றணும்னு சொல்லி எங்கள் வீட்டில் அனுப்பிச்சி விட்டாங்க. அப்போ நாங்கள் தப்பு பண்ணிட்டோம், அப்போ நான் கன்சீவ் ஆகிட்டேன். பட் ஆனால் திருப்பி வரும்போது ஆக்சிடெண்ட்டில் அவர் இறந்து போயிட்டார். நான் எப்படி வெளியில் சொல்ல முடியாது, நல்ல வேலை கல்யாணத்துக்கு முன்னாடி நடந்து போச்சு அப்படின்னு சொல்லி எனக்கு வேறு இடத்துல பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க. கல்யாணம் பண்ணி வச்சா அந்த குழந்தை வளர்ந்துட்டு இருக்க வயத்தில் அதை யாருக்கு கல்யாணம் பண்ணேனோ அவருக்கு பிறக்கல. குழந்தை பிறந்தா என் புருஷன் இப்போ நான் கல்யாணம் பண்ணிட்டு இருக்கவர் அந்த குழந்தைகிட்ட ரொம்ப அவர் அட்டாச்சாக இருக்க எனக்கு மனசு தவிக்க, ஐயோ இந்த குழந்தை இவருக்கு பிறக்கலையே அப்படின்னு சொல்லி அப்புறம் ஒரு கட்டத்தில் தாங்க முடியாமல் அந்த அம்மாவே சொல்லிடும், இது உனக்கு பிறக்கல, எனக்கு முன்னாடி ஒரு நிச்சயம் பண்ணியிருந்தாங்க, அதில் பிறந்தது அப்படின்னு. ஒன்று என்ன பண்ணுவோம், ரோஷம் உள்ள ஆம்பளை என்ன பண்ணுவோம், அப்படியா சரி நீ போயிடு, நம்ம வி கான் லிவ் டுகெதர் அப்படின்னு சொல்லி அது இது பிரிஞ்சிடும் அப்படிங்கிற ஒரு உண்மை சம்பவம். அதை இன்ஸ்பயர் பண்ணி அவர் கதை பண்ணி வச்சுருந்தார். ராமோஜிராவ் இல்லை மௌலி பண்ணட்டும். நான் சொன்னேன், இல்லை சார் நான் ஸ்க்ரீன் பிளே பண்ணால் தான் நான் பண்ணுவேன், எனக்கு ஒன்றுமே தெரியாமல் ஸ்கிரிப்ட் கொடுத்து நான் டைரக்ட் பண்ணணும்னு நான் அப்போ பண்ணதே கிடையாது சார், ஐ ஹவ் டு ஓன் த ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லி நான் அவர்கிட்ட சொல்லி, நரசராஜ் சார் அதனால என்ன கரெக்ட் அவன் சொல்கிறது நான் பண்ணித்தரேன். ஸோ அப்படியாக நான் ஸ்க்ரீன் பிளே பண்ணி அவர்கிட்ட கொடுத்து அவர்கிட்ட வாங்கி அப்புறம் நான் ஸ்பாட்டில் எப்படி மாற்றுவேன் அதை அவரும் எதிர்பார்த்து தான் அப்படியே மாற்றி அந்த படம் முடித்து, அதுதான் மனசு மமதா அப்படிங்கிற படம். அந்த படத்தில் தான் ரோஜாரமணியோட சன்னு அந்த முக்கியமான கேரக்டர் ஆக்ட் பண்ணார். சித்தாரா, அதாவது அந்த பெண்மணி ரொம்ப முக்கியம். அதாவது தப்பு பண்ண பெண் மாதிரி இருக்கக்கூடாது, எந்த ஹீரோயினை போட்டாலுமே ஒரு வேம்பிஷ் லுக் வந்துடக்கூடாது அப்படிங்கிற பயத்திலேயே நான் இப்போ கரண்ட் ஹீரோயின் யாருமே இந்த படத்துக்கு வேண்டாம் எனக்கு அப்படின்னு சொல்லி தேடுறேன் போது அப்போ தான் மலையாளத்தில் இந்த பெண்ணு ஒரு படத்தை நடிச்சிருந்தாங்க. அவங்களுடைய ஸ்டில் ஏதோ ஒரு பத்திரிகையில் இதை பார்த்து இது சார் ரொம்ப ஹோம்லியாக இருக்கும், இது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு பேசினா அந்த பொண்ணு அதுக்கு முன்னாடி எதுவுமே நடித்ததே கிடையாது, நடிப்புக்கே ரொம்ப புதுசு. பரவாயில்ல சின்ன பொண்ணு தானே நின்று பண்ணிடும் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு வர சொல்லி சித்தாராக்கு அது முதல் படம். என்னுடைய படத்தினுடைய ஸ்டில்லெல்லாம் பார்த்து தான் அப்புறம் பால் சித்தாரா அவருடைய படத்தில் அந்த பெண்ணை நடிக்க வச்சார். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த கதையினுடைய இதுவே என்னென்னா தாத்தாக்கும் பேரனுக்கும் உண்டான ரிலேஷன்ஷிப் தான். அந்த தாத்தாவுக்கு தெரியாது அந்த பையன் தன்னுடைய ஒரிஜினல் பேரன் அப்படின்னு தெரியாது. ஏன்னா அவருடைய மகன் இறந்து போயிடுறான், அந்த மகனுடைய குழந்தை தான் அது. இந்த தாத்தாவும் பேரனும் ரோட்ல மீட் பண்ணிப்பாங்க, பார்க்கில் அப்படி மீட் பண்ணிப்பாங்க, ரெண்டு பேரும் க்ளோஸ் ஆகிடுவாங்க. இந்த பெண்ணுக்கு தெரியும் இவர் அந்த குழந்தைகிட்ட அட்டாச்சாக இருக்காருன்னா இது இவருடைய குழந்தை அப்படின்னு சொல்லி ஒரு பியூட்டிஃபுல் ட்ராமா அங்கே ப்ளே பண்ண வாய்ப்பு கிடைச்சிது. ஸோ அந்த கேரக்டருக்கு யார் பண்ணுறதுன்னு நான் முதலே சொல்லிவிட்டேன், அந்த தாத்தா ராவ்கோபால் ராவ் தான் பண்ணணும் அப்படின்னு. அப்போது திரு ராவ்கோபால் ராவ் அவர்கள் உடம்பு ரொம்ப முடியல இந்த சென்ஸ், அவரால் நிற்கக்கூட முடியாது, நின்னாவே கீழே விழுந்துருவார். அந்த மாதிரி ஒரு காலகட்டம். அவர்கிட்ட போய் நான் சொன்ன உடனே அவர் ரொம்ப த்ரில் ஆகிட்டார். நிச்சயமாக இதை நான் பண்ணணும், ஏன் எனக்கு அவார்டு வரும், நான் என்னென்னோ காமெடி வில்லன்லாம் பண்ணிருக்கேன், இது என்ன கேரக்டர், அது நீ என்ன நினச்சி பண்ணிட்டே, நான் டெஃபினட்டாக பண்ணுறேன் அது. பட் அவங்க வீட்டில் இருக்கவங்கெல்லாம், சார் அவருக்கு உடம்பு சுகம் இல்லை, அவரால் நிற்கக்கூட முடியாது, எப்படி அவரை வச்சு நீங்கள் பண்ணுவீங்க, இல்லைம்மா நான் பண்ணுறேன் அப்படின்னா அவங்க மிஸ்ஸஸையும் கூப்பிட்டு அவங்க ஷூட்டிங்கே வரமாட்டாங்க, பிடிவாதமாக அவங்களையும் கூப்பிட்டு அங்கே வச்சுக்கிட்டு அவங்க கையால், ஏன்னா இவர் கண்டதாக சாப்பிடுவார், சாப்பிடக்கூடாதுங்கிறதுக்காக வீட்டிலேருந்து சமைச்சு அவங்க கொண்டு அந்த சாப்பாடு தான் அவருக்கு கொடுத்து
ஸோ அவரை வச்சு அவருடைய போர்ஷன் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி அவரை நிற்கவே முடியாது. அவரால் நின்று அப்படி இருக்க சரிஞ்சு விழுந்துருவார். அதனால அவரை நிற்க வச்சுட்டு பின்னாடி பிடிச்சிட்டு இருக்கணும். பின்னாடி பிடிச்சா அப்படி பின்னாடி விழாமல் இருப்பார், இப்படி இப்படி போகாமல் அப்படி அவர் நிற்க வச்சு அது பண்ண வேண்டியிருந்தது. இதில் அவர் பாடுற மாதிரி ஒரு சாங் வராது, தாத்தாவும் பேரனும் பாடுற மாதிரி ஒரு சாங்கு செத்துட்டோம். அவருக்கு ஒரு டூப் ஒன்று பிடிச்சி, ஏன்னா அவர் பேரனும் தூக்கி தோளெல்லாம் வச்சுக்கிட்டுலாம் அவர் நடக்கணும், அதெல்லாம் இருக்கு. எங்க தோளில் தூக்கினாலும் இவருக்கும் வந்துடுவார். ஸோ அப்படிப்பட்ட ஒரு இதில் கஷ்டப்பட்டு, அதாவது ஒன்றுமே தெரியாதவங்களை கூட இது பண்ணி வச்சு, நான் இவ்வளோ ஒரு சீசன்ட் ஆர்டிஸ்ட்டு அவருக்கு உடம்பு முடியலங்கிற ஒரு காரணத்துக்காக டப்பிங் நானே பேசுகிறேன்னு சொன்னேன். ஐயோ அவர் தான் பேசணும், அவர் வாய்ஸ் யூனிக், அது யாருக்கும் கிடையாது. அதனால் கஷ்டப்பட்டு அவர் கொஞ்சம் கொஞ்சம் பேசினா கூட பரவாயில்லன்னு, ஐயோ டப்பிங் பேசுறதுல எனக்கு ப்ராப்ளமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சேரில் உட்காந்துக்கிட்டு அழகாக வச்சுட்டு டப்பிங் பேசிட்டார். படம் அவரே பார்த்துட்டு சூப்பராக இருக்கு படம். எனக்கு பெரிய அதிர்ஷ்டம் இந்த படத்தில் நான் இருந்து ஆக்ட் பண்ணுறது. அண்ட் கொஞ்சம் மிட்லாங் ஷார்ட்லாம் நடக்கிறதுக்கு டூப் போடுறோம். கரெக்டாக அவர் மாதிரி ஒரு டூப் ஒன்று பிடிச்சி அவரை வச்சு சாங்கெல்லாம் வேற ஒன்று எடுத்து, அப்புறம் க்ளோஸ்அப்பில் அவர் இது பண்ணும்போது அவர் ட்ராலியில் அவரை உட்கார வச்சுட்டு இந்த குழந்தைய அவர் தோளில் வச்சுருக்க மாதிரி வச்சு அவர் லிப்புக்கெல்லாம் அப்படி எடுத்துகிட்டு போனோம். அப்படி எடுத்து அந்த படத்துக்கு அவருக்கு அவார்டும் வந்தது. படம் பெரிய ஹிட் ஆச்சு. அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் அதை ரிலீஸ் பண்ணுறதுக்கு அவர் ரொம்ப நாள் இல்லை. பாஸ்ட் அவே வெரி ஏர்லி. அது பெரிய லாஸ். பட் என்னன்னா அப்பேற்பட்ட ஒரு பெரிய கலைஞனுக்கு அவருக்கு மகுடம் சூட்டுற மாதிரி அந்த கேரக்டர் அவரை பண்ண வச்சுது. ஏனென்றால் அவரும் என்ன போல ஸ்டேஜ்லேருந்து வந்தது. ராகோபால் ராவ்னா அப்பேற்பட்ட ஒரு ஸ்டேஜ் நடிகர். இவருக்கு பெரிய ஃபேன் யாருன்னா என்டிஆர். ஸோ அப்படி முழங்கின ஒரு ராகோபால் ராவ் அவரோட எனக்கு ஒரு படம் பண்ண அவகாசம் கிடைச்சது. அதுக்கு முன்னாடி நான் பட்னம் வச்சின பதிவிரதலன்னு சொல்லிட்டு பண்ண படத்தில் அவரை சின்ன காமெடி கேரக்டரில் பண்ண வச்சோம். அதுவே எனக்கு ரொம்ப த்ரில்லிங்காக இருந்தது. அதனால தான் அவரை இதில் போடணுன்ட்டு போட்டேன். கீர்வாணி, MM கீர்வாணி அவரை இதில் மியூசிக்கில் அவரை அறிமுகப்படுத்தணும். அந்த 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 படம் அவருக்கு ஆரம்பமாக அமைஞ்சது. அப்புறம் அந்த படத்தினுடைய பாடல்களை தான் அவர் எல்லாருக்கும் ராகவேந்திர ராவ் அவர் எல்லாருக்கும் போட்டு காட்டி, அதுக்கப்புறத்துலேருந்து ஈ பிகேம் வெரி பிஸி ஆஃப்டர் திஸ் ஃபிலிம். இந்த மனசு மமதா தான் எனக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டேட் அவார்டு, நேஷனல் அவார்டு, ஃபிலிம்ஃபேர் அவார்டு, அது இது எனக்கு வாங்கி கொடுத்த அவார்டு இந்த மனசு மமதா படம். ஸோ திஸ் இஸ் வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட்.